இந்த தேங்காயை உடைச்சு கொண்டு வாங்க. ஸ்வேதா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? வா, எந்திரிச்சு வா. பொன்னிமா, கடவுள் உங்களுக்கு கை மேல பலனை கொடுத்துட்டார். யாருக்கு வாய்க்க வந்த அதிர்ஷ்டம்? இங்க பாருங்க, தேங்காயில பூ விழுந்திருக்கு. அப்பா, நீங்க நினைச்சது அமோகமா நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயரே, உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கணும். இந்த சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னு நாங்க வேண்டாத தெய்வம் இல்ல. கண்டிப்பா நடக்குமா? அம்பாலோட ஆசீர்வாதத்தால தான் தேங்காயில பூ விழுந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. தரும் கல்வி தரும் பொருளாடம் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் குற்றமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நல்லபடியா தடையில்லாம இந்த பூஜை முடிஞ்சிருக்கு. சுவாமி கிட்ட நன்னா வேண்டிக்குங்கோ. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நடமும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் அழுபணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கேள்வியும் மாறாத வார்த்தையும் தலைகள் மாறாத கொடையும் குறையாத நெறியமும் போனாத கோலமோர் துன்பமில்லாத வாழ்வும். பெரியவாள்லாம் அட்சதையை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்க. துய்யனின் பாதத்தில் அன்பும் ஒரு பெரிய சுந்தரடு கூட்டுக் கொண்டாய் அடையாழி அருகிலும் ஆயனது தங்கியே ஆதிக்கடவுரின் வாழ்வை. எல்லாரும் அக்ஷதையை போடுங்க. அபதீசர் உருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி வாங்க குடந்தரைக்கும் வள்ளல் பெருமக்கள் நீங்காத செல்வம். நல்லபடியா பூஜை முடிஞ்சது. எழுந்துக்கோங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க. வரோம். வாங்க போலாம். கடவுளே, எல்லாரும் எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. குழந்தைய பத்தின எவ்ளோ கனவோட இருக்காங்க. இத்தனை பெரியமா நான் ஏமாத்த போறேன். இவங்கள நான் ஏமாத்த கூடாது. எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு கடவுளே. அது ஒன்றும் இல்லை சார், உங்களை நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அதிசயமாக இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க. சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தேன் சார், பிஸ்னஸ் வேலையா. சரி, வந்து உங்களை எப்படி நேரில் பார்க்காம போகிறது, அதுதான் வந்தேன் சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்களோட ஸ்ட்ரென்த்தே பொன்னி மில்லோட மெட்டீரியல் தான். சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சார் கவலை? தேங்க்யூ ஸோ மச். சரி, என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க? 2 மணிக்கு ஃப்ளைட் சார், நான் கிளம்பிடுவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகலாம்ல? இல்லை சார், வர்ற வழியில் பொன்னி சிறுதானின்னு ஒரு கடையை பார்த்தேன். நம்ம பொன்னி மில் பேரில் இருக்கேன்னு சாப்பிட உட்காந்தேன். என்ன டேஸ்ட் சார் அங்கே, சூப்பராக இருந்தது. சிறுதானியத்தில் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சார். சின்ன கடை தான் சார், ஆனால் ஹைஜீனிக்காக இருந்துச்சு. நல்ல கூட்டம், ஜனங்க காத்திருந்து சாப்பிட்டு போகிறாங்க சார். நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த கடை ஒரு உதாரணம் சார். நீங்கள் கண்டிப்பாக அவசியம் ஒரு நாள் அங்கே சாப்பிடணும் சார். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அன்னைக்கு பார்த்ததுமே எக்ஸைட் ஆனேன். இப்போ ரொம்பவே ஃபீல் ஆகுது ஸ்வேதா. நீ ஏண்டி ஃபீல் ஆகணும்? வேண்டாண்டி, நீ டல் ஆகாத. உன்கிட்டயாவது நான் மனசை விட்டு பேசணும். வேண்டாம் ஸ்வேதா, நீ ஃப்ரீயா இரு. உனக்கு இந்த மாதிரி சோக மூட்லாம் செட் ஆகாதுடி. இல்ல பிரீதா, நான் என்ன சமாதானம் பண்ணிக்கணும்னு தான் நான் ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனா முடியல. ஃபீல் பண்ணாத ஸ்வேதா, ப்ளீஸ் டி.
உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல. விலகி விலகி போலான்னு நினைக்கிற சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகவே போகாதுங்கிற மாதிரி தான் உன் நிலைமையும். என்னை பார்க்க வரவங்க, என்கிட்ட பேச வரவங்க எல்லாருமே குழந்தைய பத்தியே கேக்குறாங்க. என்னோட விஷயம் தெரிஞ்சுதான் கேக்குறாங்களோன்னு ஒரு சின்ன பயம். அப்படி எதுக்காகடி பயந்து பயந்து இருக்கணும்? யாராவது ஒருத்தர்கிட்ட ஓப்பனா உன்னோட ப்ராப்ளம் பத்தி சொல்லிடு. என்னடி நான் சொல்றது சரிதானே? இல்லடி, அந்த பீரியடை நம்ம தாண்டிட்டோம். வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. யார்கிட்டயும் போய் சொல்ற தைரியம் என்கிட்ட சத்தியமா இல்ல. ஏன் தெரியுமா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நான் கேட்கும் போது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு தானே சொன்னீங்க. சொல்லும் போதெல்லாம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. 2 பேரும் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. ஆனா டாக்டர் குழந்தை பிறக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. இவங்கெல்லாம் நிறமாச கர்ப்பிணிங்க. வீட்ல கர்ப்பிணி பூஜை நடத்தினா நம்ம வீட்ல வம்சம் விருத்தியாகும். ஏன் ஸ்வேதா, நீயும் சந்துருவும் இதை டிஸ்கஸ் பண்ணி ஏன் நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? இப்பெல்லாம் நிறைய பேர் குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்களே. பிரீதா, என் வீட்ல நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கே தைரியம் இல்லாம இருக்கேன். அப்புறம் எப்படி நான் தத்தெடுக்கிறத பத்தி எல்லாம் பேசுறது? அவங்க உடைஞ்சிருவாங்க. குழந்தையும் வேணுங்கிற, தத்தெடுக்கவும் முடியாதுங்கிற. குழந்தைக்கு வேற என்ன தாண்டி வழி? வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? அது தாண்டி எனக்கும் தெரியல. ஏன் பிரீதா, இந்த சரோகேட் மதர்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல? எது? இந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதா? அதுவா? ஆமா, அந்த வாடகை தாய் முறைதான். அப்படி குழந்தை பெத்துக்கிட்டா எப்படி? என்னோட கருமுட்டை, சந்துருவோட உயிரணு, இது ரெண்டும் சேரும் போது அது எங்களோட குழந்தையா தானே இருக்கும். அப்படி ட்ரை பண்ணா என்ன? அது கூட நீ எப்படி உங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாம பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நம்ம கேள்விப்படுற அளவுக்குலாம் அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்படி நீங்களே அப்படியெல்லாம் வாடகை தாய் மூலமாலாம் போக முடியாது. குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ்க்காவது முயற்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த முடிவுக்கே போக முடியும். சடனா 6 மாசத்துலலாம் அந்த முடிவு எடுக்க முடியாதுடி. இல்ல பிரீதா, அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. என் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உனக்கு தெரியும்ல. என் குழந்தைய பார்க்காம போற நிலைய என் அப்பாவுக்கு என்னால தர முடியாது பிரீதா. ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் டைம் கூட. நீ என்ன பண்ணணும்னு கொஞ்சம் நான் திங்க் பண்ணி சொல்றேன். ஏய், நான் உன்னை தாண்டி நம்பியிருக்கேன். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீ தாண்டி என்னை காப்பாத்தணும். சரி, நீ ஒரி பண்ணிக்காத. கண்டிப்பா ஒரு பெட்டர் சொல்யூஷனோட நான் உன்னை மீட் பண்றேன். சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணே, என் ஃப்ரெண்டோட ஐடி கம்பெனி கிண்டியில இருக்கு. அவகிட்ட நம்ம கடையை பத்தி சொன்னேன். நேர்ல வா பேசிக்கலாம்னு சொன்னாங்க.
நானும் சின்ன தம்பியும் போய் பார்த்து பேசிட்டு வரோம். ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. சரி ஓகே ஐஷு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். சரியா? சரி வரேன் பாத்து. பாஸ். பாத்து. ம். சூர்யா, அந்த வரேன். சூர்யா, அங்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு பாரு. எங்க உட்காருதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காரு. உட்காரவே. சரி பவித்ரா. என்னங்கய்யா, எங்க உட்காருதுன்னு தெரியலையா? சரி வாங்கய்யா, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க, பார்த்து வாங்க. அவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இங்க இருக்க கூடாது. எடுத்து மூஞ்சி எறிங்க. ஒரு நிமிஷம். இப்ப உட்காருங்க. தம்பி, இந்த கடை எவ்வளவு நாளா வச்சு நடத்துறீங்க? இல்லைங்கய்யா, ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. அப்படியா? ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நீங்க நல்லா பேர் வாங்கியிருக்கீங்க தம்பி. நான் வாக்கிங் போற இடத்துல உங்க கடையை பத்தி அவ்வளோ பெருமையா பேசிக்கிறாங்க. ஆமாங்கய்யா, சிறுதானிய உணவு கிராமத்து ருசியாவே இருக்கணுங்கிறதுக்காக வில்லேஜ்ல இருந்து சமைக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சமைக்கிறோம். அதனாலதான் இந்த பேரு. ஐயா, என்ன சாப்பிட்றீங்க ஐயா? என்ன சாப்பிடலாம்? உங்க கடையில் என்ன ஸ்பெஷல்? ஐயா, அந்த போர்டில் இருக்க எல்லாமே ஸ்பெஷல் தாங்க ஐயா. அது என்னப்பா அது? ராசா தோசைன்னு போட்டிருக்கு. ராஜா தோசைன்னு புதுசா ஒரு தோசையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற தோசையெல்லாம் கம்பு கேழ்வரகுன்னு தனித்தனி தானியத்தில் பண்றது. ஆனா இந்த ராஜா தோசைங்கிறது நவ தானியங்களையும் பயன்படுத்தி பண்ற தோசை. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது சரிப்பா, அந்த தோசைக்கு ராசா தோசைன்னு ஏன் பேர் வச்சிங்க? ராஜாராமங்கிறது என்னோட அப்பா பேருங்க ஐயா. எங்களோட பெஸ்ட் ஃபுட்டுக்கு என்னோட பெஸ்ட் அப்பாவோட பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணி இந்த பேரை வச்சிருக்கோம் ஐயா. இந்த காலத்துல அப்பா மதிக்கிற பிள்ளைங்களை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு உங்க அப்பா நான் அவ்வளோ பிடிக்குமாயா? பசிக்கிற போதெல்லாம் சோறு போற அப்பாவை விடவும் நேரம் பார்த்து காலம் பார்த்து அந்த சோத்தை சம்பாதிக்க என்ன வழின்னு கத்து கொடுக்குற அப்பா கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஐயா. அப்படி எல்லாமே கத்து கொடுத்தவரு எங்க அப்பா. அவர்னா எனக்கு உசுரு. ஐயோ ஐயா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ராஜா தோசை எடுத்துட்டு வந்துடுறேன்.
இந்தாங்க ராஜா தோசை. ரொம்ப நன்றி. பவி வரேன். தண்ணி. இந்தாங்கய்யா, இதுதான் எங்க கடையோட ஸ்பெஷல் தோசை. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. அருமை. சூர்யா, மாமா வந்திருக்காரு. யார உங்க அப்பாவா? ஏய், ஏன் அப்பா இல்ல, உன்னோட அப்பா, என்னோட மாமா சூர்யா. பவித்ரா எங்க எங்க? ஏய், அங்க பாரு, அங்க உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பிடுறாருல, அவர் வேற யாரும் இல்ல சூர்யா, மாமா தான். அவரா? எப்படி சொல்ற பவித்ரா? ஐயோ, அவரோட விரல்ல அத்தை போட்ட மோதிரம் இருக்கு சூர்யா, நான் பார்த்தேன். பவித்ரா இரு பவித்ரா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணலாம்? பார்த்து. ஐயா, சாம்பார் ஊத்துட்டுங்களா? என்ன சொன்னல பவித்ரா, அப்பதான். பவித்ரா, வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பலாமா? பார்த்து, ஆனா அவருக்கு தெரிஞ்சிட போதும். சரி சரி, தெரியாம எடுக்கலாம். ஆன் பண்ணு. சூர்யா, மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா எதுக்காகவோ அடையாளத்தை மறைச்சிட்டு வந்திருக்காரு, அதை நம்ம கலைச்சிட வேண்டாம். இல்ல சூர்யா, அது வேற யாராவே இருக்கட்டும், நாம வேற யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வாங்கலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். சரி வா போலாம். வா. ஐயா, இன்னொரு தோசை சாப்பிடுறீங்களா? ஐயா போதுமா, வேணாமா? ஐயா, எங்க கிட்ட இன்னும் நிறைய ஸ்பெஷலான தோசை எல்லாம் இருக்கு, அதையும் சாப்பிட்டு பாக்குறீங்களா? போதுமா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. நான் இன்னொரு தடவை வரப்ப சாப்பிட்டுக்கிறேன். கையை எங்க? ஐயா வாங்க ஐயா, போயிட்டா தண்ணி எடுத்துக்க. பாத்தீங்க. உங்களை மாதிரி பெரியவங்க எங்க கடைக்கு வந்தது எங்களோட பாக்கியம். எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. வேணாம். புள்ளதாச்சு புள்ள குனிய கூடாது, நல்லா இருக்கணும், நல்லபடியா புள்ளைய பெத்தெடுப்ப, நல்லா இருக்கணும்பா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா வேணாங்க ஐயா. வெய்யப்பா, நான் கிளம்புறேன். ஐயா இருங்க, சேஞ்ச் எடுத்துட்டு வரேன். நான் உன் கடைக்கு அடிக்கடி வருவேன், சாப்பிட்டு கழிச்சுக்கிறேன். நல்லா இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் இமெயில் பண்ணிடு, நெக்ஸ்ட் நான் சொல்றேன். மேடம், என்ன பூஜா பரபரப்பா வர? எங்க போயிட்டு வர? நம்ம சேம்பருக்கும் மில் ஓனர் அசோசியேஷன் கிளப்புக்கும் போயிட்டு வரேன் மேடம். மில் ஓனர்ஸ் கொஞ்சம் பேரை பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க தான் அவங்கள பார்த்து பேசிட்டு வர சொன்னீங்கல்ல. ஓ, அதுக்கு தான் போயிட்டு வரியா? சரி, கள நிலவரம்லாம் எப்படி இருக்கு? மில் ஓனர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க? மேடம், எனக்கு ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஷாக்கிங்? நான் பேசின வரைக்கும் கள நிலவரம் உங்களுக்கு சாதகமா இல்ல மேடம். அப்படியா? கள நிலவரம் எனக்கு சாதகமா இல்லையா? என்ன சொல்ற பூஜா? என்ன மேடம் சீரியஸான விஷயம் சொல்ற, சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, நான் சிரிக்கல. என்ன விஷயம் கேள்விப்பட்ட? சொல்லு. மில் ஓனர்ஸ் மோஸ்ட்லி உங்க மேல அதிருப்தியா இருக்காங்க மேடம். நீங்க அடாவடியா நடந்துக்கிறீங்களா, யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, அப்புறம் அந்த சைட் பார்த்தா பொண்ணு மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவங்க ரொம்ப அன்பானவங்க, மரியாதையானவங்கன்னு பேசிக்கிறாங்க மேடம். சரி, அதனால என்ன நடக்கும்னு நினைக்கிற? எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா வருமோன்னு பயப்படுறேன் மேடம். பூஜா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்பவுமே அதுவா வர்றதில்ல. என்ன ரிசல்ட் வரணும்னு நாம நினைக்கிறோமோ அத வர வைக்கிறது. நான் எப்போ போட்டி போடும் போதும் நீ சொல்ற அந்த கள நிலவரம் எனக்கு எதிராக தான் இருந்திருக்கு. அதை மீறி தான் நான் ஜெயிச்சிருக்கேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. எப்படி மேடம்? பெரும்பாலும் எல்லாரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அதைத்தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வெயிட் அண்ட் see. சரிங்க மேடம். பார்கவி, நீ அப்படியே நோட் பண்ணிக்கோ.